Hi, and welcome again to the Performance Podcast. Today on our podcast, we have an incredible guest, none other than our very own Hemalatha Dayalan, who is an Indian cricketer from Tamil Nadu and an amazing inspiration. Hi, Hema. Hi, Thank you so much for coming on the show. எப்படி இருக்கீங்க? சூப்பர்க்கா, நீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஹேமா, இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். நான் உங்கள்கிட்ட முன்னாலே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்குற கேள்வி. அண்ட் ஐ நோ யூ ஆன்சர்ட் இட் செவரல் 100,000 times. பட் கேன் யூ கிவ் அஸ் அ ஸ்மால் இன்ட்ரோ ஆன் யுவர் ஜர்னி as a cricketer? ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடி தான். ஸோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடி அதுக்கப்புறம் தமிழ்நாடு செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இதுதான் இப்போ அப்படியே அமேசிங்காக போயிட்டுருக்கு லைஃப்பில். I've heard a lot about your power shots in the nets. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பறக்கும் நெட்டில் ஓட்ட விழுவோம் அப்படின்ட்டுலாம். அது ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும். அப்போ பிளாஸ்டிக் பால்ஸ் அடித்தா எப்படி போகணும், நல்லா அடித்தா தான் பால் போகும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதுனாலே அது சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்விங் அதெல்லாம் இருந்தது. ஸோ ஒன்ஸ் நான் T20 கேம்ஸ் நிறையா ஆட அது இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சூப்பர் சூப்பர். So one thing that I want to know, இது again I've been asking a lot of our women guests, is what do you see as the growth of women's cricket over the last decade? Actually it is fantastic akka, because ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அகாடமியில் ஒரு கேர்ள்ஸ் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவங்க நான் போனாலே உனக்கு அடிபட்டுரும், நீ வராத, எல்லாரும் பாய்ஸ். ஏன்னா ஒரு 10 years ஓல்டு கூட அவங்க நீ போடா ஜாலியாக ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொண்ணு, நீ ஆடாத, இப்போ தான் வந்திருக்க, மூஞ்செல்லாம் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அகாடமிஸில் போனால் மோர் தென் ஒரு 10 கேர்ள்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு ஆடுறதுக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அவங்க 10 years old, 9 years old அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இப்போ விடுறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த அளவுக்கு என்னோட 10 years ஆஃப் கிரிக்கெட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்ற போது எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது. இவ்வளோ க்ரோவாக இருக்குது நம்மளோட கிரிக்கெட் அப்படின்ட்டு. ஸோ யா. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அந்த ஃபோக்கஸ் ஹஸ் பீன் அரவுண்ட், ஓகே அடிபட்டுரும், இல்லை மூஞ்சில் அடிபட்டுரும், இது அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் ரொம்ப கொண்டு வராங்களா விமென்ஸ் கிரிக்கெட்டில்? ஆக்சுவலி நான்லாம் அப்படி பார்த்தா ரொம்ப அதை பற்றி கான்ஷியஸாக இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அதை கான்ஷியஸாக இருந்தால் நம்ம கேம் எப்படி சொல்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் தில்லுக்கிட்டு துட்டாலாம் ஆடுவோம், அப்படிப்பட்ட ஃபேமிலி நம்ம. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் யாரும் பார்த்ததில்லை. மேபி டேன் ரிமூவல் அந்த மாதிரி வேணால் ஆஃப் த ஃபீல்டு பண்ணுவோமே தவிர அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த ஒரு ஃபியராக போய் ஆட மாட்டோம். ஃப்ரம் தி சப்போர்ட் சிஸ்டம்ஸ், ஃபேமிலிஸ், கோச்சஸ் கிட்ட இருந்தா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வருது. கோச்சஸ் இருந்து வராது, பட் ஃபேமிலிஸ் ஆக்சுவலி ஃபேமிலிஸ் ரொம்ப பயப்படுவாங்கக்கா. நான் டு பி ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் கேர்ளாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் தவிர இன்னொரு லைஃப் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கும் போது ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க ரொம்ப நிறைய யோசிப்பாங்க. ஒரு வாட்டி அடிபட்டு வரும்போது கூட ஐயோ என்ன அடிபட்டுருச்சு, இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வரி பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ கோச் அண்ட் சப்போர்ட் பின்னாடி இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கவங்க இது ஒன்றுமே இல்லை, பார்ட் ஆஃப் இன்ஜுரி, கிரிக்கெட்டில் இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஒரு விதத்தை மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு டிஃப்ரெண்ட் சப்போர்ட் இருக்கும். And one more thing, actually இது I think recently Sneh had also addressed it in a podcast, is menstrual cycle challenges in cricket. So அது ஒரு is that been a hindrance உங்களுக்கு, இல்லை have you seen people around you, how are they approaching it between international cricket and Indian cricket? How is the approach? ஆக்சுவலி அது ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அப்ரோச் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ரொம்ப பேடாக ஃபீல் ஆகும். ஏன்னா நாங்கள் முன்னாடி ஆடும்போது ஒயிட்ஸில் ஆடுவோம். 50 overs கேம், மல்டி டேஸ் கேம்ஸ் பிஃபோர் நான் ஆடும்போது அது இருந்தது. ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா மற்றவங்க பார்த்துட்டு ஒயிட்ஸில் ஆடும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம ஆட பழகிடுச்சு. அது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நானாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு கேம் ஆடும்போது ஒரு 4 to 5 பேட்ச் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது ஆகுதோ இல்லையோ, பட் எனக்கு கான்ஷியஸாக அது பின்னாடி ரன் போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுதான். அப்புறம் நான் ஃபியூ என்னோட ஃபிசியோஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்ன பண்ணலாம், அந்த டைமில் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது
அது எனக்கு யூஸ் டு ஆகிடுச்சு இப்போ ஓகே. பட் ஆனால் பெயின் வைஸ் கேட்டிங்கன்னா நான் பேர் பண்ணிப்பேன். யூஸ்வலாக வந்து எனக்கு நான் கிரிக்கெட்டுன்னு போகும்போது எதுவுமே கான்ஷியஸாக பின்னாடி ஓடாது. ஈவன் தோ நான் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி, என்னோட இந்த சைக்கிளாக இருந்தாலும் சரி, நான் எதுவுமே மைண்டுக்கு கொண்டு போக மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு யோசிச்சா நம்ம கிரிக்கெட்டில் என்ன பண்ணுன்றது நம்ம மைண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ யூஸ்வலாக எனக்கு அது இது வரைக்கும் அஃபெக்ட் ஆனதில்லை பை காட் கிரேஸ். பட் யா, நான் பீப்புள் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வயிறு வலின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஹாட் பேக்கில் வந்து வச்சுட்டு திருப்பி போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு தனுஜா கன்வர்னுக்கு அவளுக்கு பேரே பண்ண முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா 50 ஓவர்ஸ் கேமில் வந்து அவள் ஸ்பெல் வரும்போது சம்டைம்ஸ் வெளியே வந்து ஒரு 2-3 கேம்ஸ் ஓவர்ஸ் வந்து ஹாட் பேக் வச்சுட்டு திருப்பியும் வருவாள். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ ஹாட் பேக் வச்சு தூங்கிட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதோட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் ஐ திங்க் தட் இஸ் ஆக்சுவலி அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா அந்த பெயின் இருக்குது, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுன்ற கண்டிப்பாகவும் இருக்குது. ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணும், ஹாட் பேக் வச்சுட்டு திரும்ப போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒருத்தவங்க வந்து போகும்போது தட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். டெஃபினட்டாக அது நம்ம ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா அது மென்டலி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகும்க்கா. ஏன்னா பாய்ஸ் இந்த அளவுக்கு மேபி அவங்களுக்கு இன்ஜுரி இருக்கும்போது அவங்க டேப் எடுக்கலாம், லைக் பில்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாடுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம என்ன அது பில்ஸ்க்கு எடுக்கவும் முடியாது. ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா அது உடம்புக்கு நல்லதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கான்ஷியஸாக நாங்கள் ஆடும்போது மென்டலியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த சேலஞ்சுன்றது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். That I think that is what Singapore சொல்றது well setting us women apart. And one other question is, you've been playing for quite some time, okay, so you've seen a phase in which cricket had very little support to where it has been growing now with so many international leagues coming into it, T20 leagues coming into it. So much has happened over this journey. வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கு? யூ வுட் ஹவ் ஒர்க் வித் ஃபிசியோஸ், வித் எஸ்என்சிஸ், வித் ஐ டோன்ட் நோ, டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் இன் டு த ரோல் ரைட் நவ், சைக்காலஜிஸ்ட், இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரோத் பார்த்துருக்கீங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ என்ன நடக்குது? ஆக்சுவலி இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்சுவலி வந்து கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும்க்கா 90% வந்து மென்டலாக நம்ம ஆடுறோம், 10% தான் ஸ்கில் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்கில் போட்டு என்ன டேலண்டடாக இருந்தாலும் அந்த அன்றைக்கி டே உன்னோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, உன்னோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ அதை அடாப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்றது தான் நம்ம மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 90% வந்து நம்ம மென்டலி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும், லைக் டேலண்ட் இருக்கும், நம்மக்கிட்ட பியூட்டிஃபுல்லாக பேட்டிங் இருக்கும், போலிங் இருக்கும், பட் அப்ளிகேஷன்றது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட. ஸோ அது வந்து இப்போது நிறைய பேர் வந்து அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் நானுமே ஒரு 2-3 செஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போது இருக்க ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே நாட் ஓன்லி கிரிக்கெட், எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து ரொம்ப நல்ல அது ஒரு பார்ட். நீங்கள் அது வந்து கான்ஷியஸாக அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் லைக் ஃப்யூச்சர் upcoming events. So yeah, lovely. And what kind of an impact has sharing a dressing room with international players brought? International Any kind players of difference? As I mean, you are an international player yourself. Yeah. When I'm talking about international players, I mean players from other cultures. அவங்களோட cultural inputs, அவங்களோட training inputs, அது ஏதாச்சும் what kind of an impact has that had? இம்பேக்ட்னு சொல்ல முடியாதுக்கா, பட் ஆனால் வந்து லேர்னிங்ஸ் லைக் வந்து அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய லேர்னிங்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் நேற்று மேட்ச் ஆடி இருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் என் மென்டலாகவே நான் என் மென்டலி நான் வந்து எப்படி இருக்குமேனா நான் ரொம்ப நேற்று தான் மேட்ச் ஆடினேன், இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும், இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இருப்போம். பட் வந்து அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நேற்று தான் மேட்ச் ஆடினா இன்றைக்கி போய்ட்டு அவங்க திருப்பி ரன்னிங் பண்ணுவாங்க, திருப்பி எதாவது போய் ஒரு கேம் ஆடுவாங்க. ஸோ அவங்க அந்த ரெஸ்ட்டுன்ற கான்செப்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கே டயர்டாகி அவங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 2-3 hours அந்த ரெக்கவரி ஸ்லீப், அவ்வளோதான் அவங்களோட டைமிங்கே. லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 hours தேல் ஜம்ப் இன் லைக் எனி எப்படி சொல்கிறது, ஜிம் பண்ணுவாங்க, இல்லை ரன்னிங் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதோ போய் ஒரு கேம் ஆடுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இன்றைக்கி ஆடிட்டு வந்திருக்கோம், நீ நெட்ஸ் பண்ணிட்டு வந்துடும், போய் நல்லா தூங்கு, சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா போய் தூங்கு அப்படின்னு வந்து சொல்கிற பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நான் அவங்கக்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அவங்களோட
கம்யூனிகேஷன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா they'll be like even a game on the field, off the field, they'll be very normal. And அவங்களோட எடுத்துகிட்டு போகிற ஒரு திங்ஸுமே வந்து ரொம்ப அட் த மோமெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன செய்யணும். ஸோ அது வந்து நான் அந்த ஒரு விஷயம் நான் வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒன்று முன்னாடி பற்றி யோசிப்போம், இல்லைனா பின்னாடி பற்றி யோசிப்போம். பட் அவங்க எப்போவுமே வந்து அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இப்போ ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு, இப்போ நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் அவங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். That is actually a beautiful thing. Just staying in the present, staying grounded அப்படின்றதே ஒரு ஐ திங்க் நம்மளுக்கு வந்து கல்ச்சுரலி we have always been thought about okay அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுறோம்னாலே சரி இந்த வருஷம் என்ன பண்ண போறேன், எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போறோம், உன்னோட லைஃப் என்ன பண்ண போறோம், அப்படி பேசியே பழகிட்டோம். கண்டிப்பா என்வாயன்மெண்ட்ல வந்து ஐ திங்க் that makes a lot of difference. And moreover அவங்க ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியா இருப்பாங்க. லைக் they won't depend on anyone. ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அவங்கக்கிட்ட வந்து. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம என்னன்னா ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு எதாவது எடுக்கணும், அங்கே ஒரு மேட் இருப்பாங்க, அவங்க எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இதை பண்ணுங்க அப்படின்னு. இவங்க எப்படின்னா இல்லை நான் போய் பண்ணிக்கிறேன், இல்லை நான் போய் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஓனாக அவங்களே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அவங்கள பார்த்து வியந்த விஷயம். ஏன்னா பிபிஎல் நான் WBL போகும்போது இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு நான் எல்லாமே வந்து நான் என்னோட ஓனாக பண்ணேன். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதில்லை. ஏன்னா எப்போவுமே நான் போகும்போது இந்தியா கூடவே போவேன், இந்தியாவிலே எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதர் கண்ட்ரிஸ் போகும்போது நம்மளோட மேனேஜர்ஸ் நம்ம என்ன கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் நான் WBL போகும்போது எல்லா விஷயமே நான் ஓனாக பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அங்கே ஒரு டேவும். ஸோ I think that was a bit of an experience for me also. நியூசிலாந்து கிரிக்கெட் கூட விளையாண்டப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழகிருச்சு, பிளேயர்ஸ்க்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தே பழகிருச்சு. நான் பண்ணி கொடுக்கும்போது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ தட் இட்ஸ் a very beautiful thing. And stemming from that, ஒரு tricky question. Do you think, so this is a common banter. இதை வந்து ரொம்ப ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக பேசுவாங்க, சிலர் வந்து just கமெண்ட் பண்ணுறது. Do you think Indian cricketers are entitled? ஒரு மாதிரி ஆமாம் எனக்கு நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கா, இல்லை இது வந்து நமக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸாக ஜஸ்ட் ஒரு கல்ச்சுரலாக நம்ம பண்ணுறோம், நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியா? ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் எப்படி க்ரோ ஆகிறீங்கன்றது பொறுத்து தாங்க. ஸோ வந்து உங்களோட க்ரோ எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ நம்ம எப்படி ஒரு பர்சன் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட் ஆன் த பர்சன். மேக் சென்ஸ். ஸோ யா, very smartly handled. But yes, nice. And one other question is, for women's cricket, at least within our state, how much of a growth do you think there has been? How many more women are getting into the circuit? Like you said, ஆரம்பத்தில் முன்னெல்லாம் அகாடமிஸ்க்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ there's enough people. Previously we had coach Aarti coming here, where she has a lot of women cricketers. She was like அங்கே ஒரு அகாடமியிலேருந்தே ஒரு 3 டீம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. So how do you think it is growing on a state level, on a national level? ஆக்சுவலி சொல்ல போனாக்கா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குக்கா. நான் வந்து போகும்போது under-19 சீனியர்ஸ் under-23 எல்லாருமே வந்து சேர்ந்தே வந்து ஒரு 200 to 250 பீப்புள் தான் இருப்பாங்க. லைக் கண்ட்ரிலே இல்லை, டோட்டல் ஸ்டேட்லேயே வந்து ஆமாம் அவ்வளோ பேர் தான் வந்து செலெக்ஷன்ஸ்க்கு வருவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு வரும்போது under-19 under-23 சீனியர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மூணு கேட்டகரியும் சேர்த்தே வந்து 200 to 250 பீப்புள் தான் இருப்பாங்களே, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போது செலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா under-19 மட்டும் 400 பீப்புள்ஸ் வராங்க. 400 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நான் சும்மா சொல்லலை, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் 400 under-19 கேர்ள்ஸ் ஆர் ஸ்டார்டட். இதுதான் வந்து இப்போ நான் வந்து கேட்ட விஷயம். ஸோ under-19க்கே 400னா அப்போ under-23க்கு இன்னும் எவ்வளோ பேர், இன்னும் சீனியர்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க நீங்கள் யோசிச்சுங்க. ஸோ இதுதான் அதோட இம்பேக்ட்னு நான் சொல்வேன். லைக் லாஸ்ட் 10 இயர்ஸும் நான் வந்து மொத்தமாகவே ஒரு 250 பீப்புள் தான் பார்த்துருந்தேன். இப்போ under-19க்கே 400 அப்படின்ற போது லைக் இட்ஸ் ஹியூஜ் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் women-ஐ வந்து ஸ்போர்ட்டுக்குள்ள விடுறாங்க அப்படின்றது. அதில் ஹியூஜ் பார்ட் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் அக்கா. பிஃபோர் வந்து
என்னதான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, ஸ்போர்ட்ஸ்லாம் உனக்கு சூட்டபிள் கிடையாது, அண்ட் வந்து ஒரு கேர்ளாக வந்துட்டு நீ போய் வெயில் ஆட மாட்டேன், இதெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்லை இல்லை நீ போ நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் பண்ண முடியல அட்லீஸ்ட் நீ பண்ணு அப்படின்னு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அகாடமிஸ்க்கு. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் திங். Thank you parents for doing that seriously, because I think அது ஒரு பெரிய இம்பேக்ட். ஆமாம், ரைட் ஃப்ரம் சீயிங் இன் நார்மல் ஜாப்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட் வரைக்கும் நிறைய விமன் ஆர் ஜாயினிங் த ஒர்க் ஃபோர்ஸ், ஜாயினிங் த ஸ்போர்ட் அரீனா, விச் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். I have one more question before we go to our last question. Is நம்ம வந்து இப்போது we spoke about sports science being a part. Most of the time we look at sports science as a rehabilitation. Correct. But how important do you think prehab is, preparing for the sport? ப்ரீஹேப் வந்து நம்ம வந்து நான் அதை வந்து மொபிலிட்டி அந்த மாதிரி எடுத்துப்பேங்க்கா. ஏன்னா ப்ரீஹேப்ன்றது வந்து நீங்கள் உங்கள் மசிலை எந்த அளவுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான். ஸோ அப்படி இருக்கும் போது இட்ஸ் நாட் அபவுட் ஒன் டே, யூ ஹேவ் டு டூ எவ்ரி டே. ஸோ அது அப்படி தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா இப்போ நான் பேட்டிங் போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தெராபேண்ட், மொபிலிட்டி ஒர்க், ஸ்டெபிலிட்டி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பேட்டிங்கே ஆடுவேன். ஸோ அது ஏன்னா அது இங்கே மட்டும் இல்லை, மேட்ச்சுக்கு முன்னாடியும் நம்ம அதை ரொட்டீனாக வச்சுக்கணும். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் மேட்ச்சில். மேபி வந்து சோர்னஸ் இருக்கலாம், மேபி வந்து டயர்ட்னஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும். இது வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் நம்ம பண்ணோம் அப்படின்னா லைக் பிஃபோர் த கேம், அது வந்து பிஃபோர் த நெட் செஷன், பிஃபோர் த ப்ராக்டிஸ் செஷன் நம்ம பண்ணாலே இல் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைக் லாங் கெரியர். Yeah. But one thing I've seen and heard a little, not in a large scale, but bits and pieces, is நிறைய நம்ம women in domestic cricket don't do strength training அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். Why do you think that is? இல்லை அவேர்னஸ் இல்லையா, மேபி ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? மேபி அவேர்னஸ் இருக்காதுக்கா. ஏன்னா நானுமே சின்ன வயசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தோ இல்லை கண்டிஷனும் பண்ணதே கிடையாது. எனக்கு நான் ஒன்ஸ் ஒரு ஹையர் லெவல் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 years ஆஃப் கிரிக்கெட் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் போவேன், bowling பண்ணுவேன், பேட்டிங் பண்ணுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். அதுதான் அப்படி தான் இருந்தது. ஸோ மேபி அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு கரெக்டான வேலை வந்து டீச் பண்ண பர்சன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கவங்க வந்து இப்போ நம்ம ஒரு 2-3 yearsல வந்து நம்ம அந்த அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி வந்து ஒரு 1.5 yearsல உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வச்சு இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து 10 years ஓல்ட்லேயே வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆப்வியஸாக இருக்காது. ஸோ அவங்களாம் இதை வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி அவங்க க்ரூம் பண்ணிட்டாங்கன்னா மேபி ஒரு at the age of 12 years they'll be more stronger. ஸோ இது மேபி அந்த அவேர்னஸ் பொறுத்து தான்க்கா. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்குள்ளே யாராவது சொல்லி கொடுத்தோ இல்லை அவங்க செய்ய சொன்னாங்களோ மேபி ஹியூஜ் இம்பேக்டாக இருக்கும் அவங்களோட கிரிக்கெட் லைஃப்பில். So we just need to open that conversation. அதை பற்றி நிறைய பேர் பேசணும். And the last question is for anybody who's aspiring to be you, to be an Indian cricketer, Indian women cricketer, what is a piece of advice you will give them? என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். லைக் எவ்வளோதான் நம்ம எங்கே ஐடி போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும்க்கா, பட் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லைஃப் ரன் பண்ணுறதுக்கே ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் என்ன சொல்லணும்னா லைக் உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உன்னோட மென்டலி நீ என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போகிறன்றதும் உங்கள் ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும். ஸோ எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் எடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அண்ட் வந்து இந்த காலத்தில் எல்லாமே ஃபோன் எல்லாமே நம்ம டிஜிட்டல் வைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ளே கிரவுண்ட் வந்து காமிங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. சூப்பர், தட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் ஹேமா, டைம் எடுத்து வந்து இந்த ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ அ லாட். இட் மீன்ஸ் அ லாட். தட்ஸ் ஓகேக்கா, தேங்க்யூ.